इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। முதலாவது அத்தியாயம், முதல் அதிகரணம். இந்த அதிகரணத்துக்கு பெயர் ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்னு பேரு. பிரதமம் ஜிக்ஞாசாதிகரணம். அதிகரணஸ்ய நாம அஸ்தி ஜிக்ஞாசாதிகரணம் इति. अत्र सूत्रम् एकमेव अस्ति. अथातो धर्म जिज्ञासा इति प्रथमं शास्त्रस्य प्रप्रथमं सूत्रमिदम् आदिमं सूत्रं वर्तते. इत्थं संगतिः व्युत्पाद्य अथ प्रत्यधिकरणं विषय संशय पूर्वपक्ष सिद्धान्ताः चतुरः अवयवान् सिद्धान्तान् चतुरः अवयवान् एवं पठनीयमस्ति. विषय संशय पूर्वपक्ष सिद्धान्तान् चतुरः अवयवान् संजिघृक्षुः. प्रथमाध्यायस्य प्रथमे पादे प्रथमाधिकरणं भट्टमतेन आरचयति इति पंक्तिः वर्तते. इत्थम् एवं प्रकारेण संगतिः व्युत्पाद्य, प्रत्युदाहरण संगतिः आक्षेपिकी संगतिः इत्येवं रूपेण संगतिः व्युत्पाद्य प्रतिपाद्य निरूपयित्वा अथ अनन्तरं प्रत्यधिकरणं, प्रत्येकस्मिन् अधिकरणे विद्यमानान् चतुरः अवयवान्, चतुर्विध अवयवान्. के ते अवयवाः? विषय संशय पूर्वपक्ष सिद्धान्तान्. विषयः इति एकः अवयवः, संशयः इति एकः, पूर्वपक्षः इति अपरः, अन्तिमः सिद्धान्तः इत्येवं रूपेण चतुरः अवयवान् संजिघृक्षुः, संग्रहीतुम् इच्छुः. एतादृश अवयवान् संगृह्य दातुम् इच्छति अयं ग्रन्थकारः. संजिघृक्षुः प्रथमाध्यायस्य प्रथमे पादे प्रथमाधिकरणम् आरचयति. तत्रापि भट्टमतेन, अत्र अस्मिन् शास्त्रे मतत्रयं प्रसिद्धं. मतत्रयम् अस्ति, तत्र मतद्वयं प्रसिद्धं. भट्टमतम् इत्युक्ते कुमारिलभट्टमतं, भाट्टमतम् इत्यपि उच्यते. अनन्तरं गुरुमतं, प्राभाकरमतम् इत्यपि उच्यते. अनयोः प्रसिद्धिः वर्तते अधुनापि. तत्रापि भाट्टमतस्य प्रसिद्धिः अतिविस्तृता वर्तते, परन्तु प्राभाकरमते तथा प्रसिद्धिर्नास्ति. तथा ग्रन्थाः अपि पाठ्यांशे न वर्तन्ते, परीक्षासु वा न वर्तन्ते, अतः प्रसिद्धिर्नास्ति. तृतीयं मतमस्ति मुरारिमिश्रमतम् इति, परन्तु तन्मत प्रतिपादकं पुस्तकं किञ्चित् न लभ्यते, अतः नैव तत् प्रसिद्धं. केवलं मतम् अस्ति इति श्रूयते तावदेव. तत्र त्रिषु mateषु भट्टमतेन, भट्टमतप्रकारेण प्रथमम् अधिकरणम् आरचयति, प्रतिपादयति, निरूपयति. इत्थम् इव्वाறு संगतिः व्युत्पाद्य, संगतिகளை நிரூபித்து விட்டு அத பிறகு பிரத்யதிகரணம், ஒவ்வொரு அதிகரணத்திலும் விஷயம், சம்சயம்,
பூர்வபக்ஷா சித்தாந்தம் என்கின்றதான 4 அவயவங்களை சஞ்சிகிருக்ஷுஹு சங்கிரகணம் செய்து சொல்ல விருப்பம் கொண்டவராக, இந்த 4 அவயவங்களையும் சொல்றதுக்கு விருப்பம் கொண்டவராக இந்த கிரந்தகாரர் முதலாவது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்துல பட்ட மதத்தை அனுசரித்து முதலாவது அதிகரணத்தை சொல்கிறார். ஏன் மெனக்கட்டு இந்த கிரந்தக்காரர் பட்ட மதேன அப்படிங்கிறார் அப்படின்னு கேட்டா, மீமாம்சா சாஸ்திரத்துல 3 விதமான மதங்கள் இருக்கு. அதாவது பாட்ட மதம், பிராபாகர மதம், முராரி மிஸ்ர மதம்னு இருக்கு. இதுல பாட்ட மதம் அப்படின்னு சொன்னா குமாரில பட்டருடைய மதம். அதாவது பாஷக்காரர் வரையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி மதம் தான். அதன் பிறகு குமாரில பட்டருடைய மதத்திலிருந்து பிரிவு ஏற்படுறது. இப்படி குமாரில பட்டருடைய மதத்தை யாரு பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய மதத்தை பாட்ட மதம்னு சொல்லுவோம். பிரபாகரால் முன்னெடுக்கப்பட்ட, பிரபாகரஹான்னு பேரு, அவரால் முன்னெடுக்கப்பட்ட, அவருமே பாஷ்யத்தை படிச்சுட்டு தான் எழுதினவர் தான். ஒன்றும் பயங்கர வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இதையும் நம்ம நல்லா மனசுல வாங்கிக்கணும். இந்த 3 மதங்கள்ல பிராபாகர மதம், அதே மாதிரி குமாரில பட்ட மதம் ரெண்டும் பிரசித்தமா இருக்கு. முராரி மிஸ்ர மதம் பிரசித்தமா இல்லை. ஏன்னு சொன்னா அவர் மதத்தை சொல்றதுக்கு உண்டான புஸ்தகங்கள் கிடைக்கிறது இல்லை, அதனால பிரசித்தம் இல்லை. இந்த 2 மதங்களை சொல்றதுக்கு உண்டான புஸ்தகங்கள் கிடைக்கிறது. பிரகரண பஞ்சிகா போன்ற புஸ்தகங்கள் எல்லாம் பிராபாகர மதத்தை சொல்றதுக்காக இருக்கக்கூடியதான கிரந்தங்கள், அவருடைய சிஷ்யர்களால் இயற்றப்பட்டது. அத போல பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அதிகமா எந்த மதத்தினுடைய கருத்தை சொல்றதுக்கு உண்டான புஸ்தகங்கள் இருக்குன்னு சொன்னா பட்ட மதத்தை தான். அதனால அது ரொம்ப பிரசித்தமாவே இருக்கு. தவிர எல்லா வித்யாலயங்களிலும் பாடத்திட்டங்களிலே இருக்கு, பரீட்சைகளிலும் இருக்கு. அதனால அது ரொம்ப பிரசித்தமாவே இருக்கு. தவிர மற்ற சாஸ்திரக்காரர்களும் பெரும்பாலும் அவர்களுக்கு வேண்டிய மீமாம்சா சாஸ்திரத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால், மீமாம்சா சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட நியாயங்களை எடுத்துக்கணும்னு சொன்னால், அது குமாரில பட்ட மதத்தை ஒத்த மாதிரியே எடுத்துப்பா. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரியே எடுத்துப்பா. இன்னும் கூட சொல்ல போனா வேதாந்திகள் இப்படியே சொல்றா, விவகாரேத்து பாட்டனயா அப்படின்னே சொல்றா. அப்போ இந்த பிராபாகர மதத்தை பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை. இப்படி இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, 2 மதமும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப முரண்பாடு கொண்டுதான் கேட்டா, சித்தாந்தத்துல முரண்பாடு கொண்டது இல்லை, அந்த விஷயத்தை நிரூபணம் பண்றதுல முரண்பாடு உண்டு. இப்போ முதல் அதிகரணத்திலேயே இந்த கிரந்தக்காரர் என்ன பண்றார், 2 மதத்தை வச்சுண்டு ஒரே அதிகரணத்தை சொல்லி கொடுக்க போறார். அதுலயும் நமக்கு தெரிஞ்சிடும். சித்தாந்தம் பார்த்தோம்னா 2 பேரும் ஒண்ணுதான், அதுல ஒண்ணும் மாற்றம் வராது. ஆனால் அதை எடுத்துன்னு போக வழி இருக்கே, அதுல வித்தியாசப்படும். இதுதான் இங்க மதபேதம். சித்தாந்தமே மாறி போயிடுத்து அப்படிங்கிறது இல்லை. சித்தாந்தயோகோ பேதா நாஸ்தி, இதோபி வக்தவியம் சேத் சித்தாந்தே பேதா நாஸ்தி, குதஹ த்வயோஹ சித்தாந்தः ஏகः एव, परन्तु निरूपण प्रक्रियायाम् उभयोः भेदः वर्तते, अत एव भिन्नं मतम् उभयोः इति प्रथा लोके वर्तते. तावता सिद्धान्ते कश्चन भेदः अस्ति इति न, अतः मतभेदः यद्यपि वर्तते तथापि सिद्धान्तभेदः तथा नास्ति इति अवगन्तव्यम्. अत एव ग्रन्थकारः विशिष्य एवं लिखति, भट्टमतेन ஆரச்சயதி பிரதமாதிகரணம் அப்படின்னு இதுல நமக்கு தெரியறது. முதல்ல இந்த ஸ்லோகங்களை நான் படிச்சிடுறேன். பின்னாடி நாம இந்த ஸ்லோகத்துல எந்த பாகம் பூர்வபக்ஷத்தை சொல்றது, எது சம்சயத்தை சொல்றது, எது விஷயத்தை சொல்றது, சித்தாந்தத்தை எந்த ஸ்லோக பாகம் சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ சொன்னா அது புரியாது. அதிகரணத்தை நல்லா உள்ள மனசுல வாங்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் பிரிச்சு படிக்கிறச்ச நமக்கு சௌகரியமா இருக்கும். आदौ श्लोकाः पठ्यन्ते केवलम् अधिकरणस्थान् विषयान् सम्यक् गृहीत्वा अनन्तरं श्लोकं पश्यामश्चेत् श्लोके अयं भागः विषयप्रतिपादकः सिद्धान्तप्रतिपादकः इति सम्यक् अवगन्तुं शक्नुमः. अतः केवलं पठ्यते अधुना श्लोकाः. स्वाध्यायोऽध्येय इत्यस्य विधानस्य प्रयुक्तितः विचारशास्त्रं नारभ्यं
ஆரப்யம் வேதி சம்சயः அர்த்ததீஹேதுதா தீதே லோகசித்தாவகாதவத் நியாமகம் ந சைவாதः வைதாரம்போ ந சம்பவி தர்ஷாபூர்வவதஸ்த்யத்ர க்ரத்வபூர்வம் நியாமகம் அர்த்தநிர்ணாயகம் சாஸ்திரம் அத ஆரப்யதாம் விதேः एतेषु त्रिषु श्लोकेषु समग्रः अपि अधिकरणविषयः प्रतिपादितः कथम् इति व्याख्यानं दृष्ट्वा ज्ञातुं शक्नुमः இந்த மூன்று ஸ்லோகத்திலையும் இந்த அதிகரணத்துல எது விஷயா எது சம்சயா எது பூர்வபக்ஷா எது சித்தாந்தா அழகா மூணே ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார் யுக்தியும் கூட நிரூபிச்சுட்டார் சித்தாந்தத்துல எந்த யுக்தியானது பின்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அழகா சொல்லிட்டார் மூணே ஸ்லோகங்கள்ல அது எப்படின்னா நம்ம வியாக்கியானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோதனா லக்ஷணோர்த்தா தர்மஹா இத்யாரப்ய அன்வாஹார்யே ச தர்ஷனாத் இத்யேததந்தம் ஜைமினி ப்ரோக்தம் சூத்ர ஜாதம் தர்ம விசார சாஸ்திரம் பிரதமம் சூத்திரம் அஸ்தி அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா இதி द्वितीयं सूत्रं चोदना लक्षणोऽर्थो धर्मः इति सूत्रम् ततः आरभ्य कुतः द्वितीयं सूत्रं गृहीतं प्रथमं सूत्रं किमर्थं त्यक्तम् इत्युक्ते प्रथमसूत्रेण प्रतिज्ञा क्रियते इत्यपि न इतोपि एवं वक्तव्यम् इदं शास्त्रं वैधम् आरभ्यते न वा इति विचारः क्रियते वैधम् आरभ्यते इति प्रतिज्ञा अतः द्वितीय सूत्रादारभ्य धर्मः निरूपितः इति उच्यते कियत् पर्यन्तम् इत्युक्ते अन्तिमसूत्रपर्यन्तम् अन्तिमं सूत्रं किमस्ति अन्वाहार्ये च दर्शनात् तदेव अत्र उक्तं चोदना लक्षणोऽर्थो धर्मः इत्यारभ्य अन्वाहार्ये च दर्शनात् इत्येतदन्तं जैमिनि प्रोक्तं जैमिनि ऋषिणा उक्तं किं तत् सूत्र जातं नाम समूहः तत् किं करोति धर्म विचार शास्त्रम् अस्ति इदं धर्मं बोधयति சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா அப்படிங்கிறது ரெண்டாவது சூத்திரம் முதல் சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசான்னு இந்த சூத்திரத்தினால இந்த சாஸ்திரமானது விதியினால சொல்லப்பட்டதாக ஆரம்பிக்கணுமா வேண்டாமா உதாரணத்துக்கு பாருங்க அக்னிஹோத்திரம் கர்மா அப்படிங்கிற கர்மம் இருக்கு நம்ம பிரசித்தமா படிச்சிருக்கோமே இது விதியினால சொல்லப்பட்டு நாம பண்ணிட்டு இருக்கோமா அல்லது சும்மா நமக்கா யாரோ சொன்னா பண்ணிட்டு இருக்கோமா எப்படி சொல்லணும் அதை கேள்வி புரிஞ்சிருக்கா விதியினால சொல்லப்பட்டுதான் நம்ம அனுஷ்டிக்கிறோம் நமக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்கல வேற பிரமாணத்தினால அது தெரியல அக்னிஹோத்திரம் கர்மா கர்த்தவியம் तस्य फलं स्वर्गः इति अयं विषयः विधिना एव विहितः केनापि प्रमाणान्तरेण न ज्ञातं तर्हि इदं कर्म कीदृशमस्ति वैधमस्ति विधिप्रयुक्तमस्ति तद्वत् इदमपि शास्त्रं वैधमस्ति विधिप्रयुक्तमस्ति इति अनेन प्रथमसूत्रेण निरूप्यते प्रथमाधिकरणे तद् निरूप्यते விதி பிரயுக்தமாக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த முதல் அதிகரணம் அதிலே இந்த முதல் சூத்திரம் இதன் பிறகு இருக்கக்கூடிய இரண்டாவது சூத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு தர்மத்தை சொல்லி கொடுக்கிறார் தர்மத்தினுடைய லட்சணம் என்னது தர்மத்துல பிரமாணம் எது எது தர்மம் அது ஒன்னா பலதா அதுல அங்காங்கி பாவம் உண்டா இப்படி வரிசையா சொல்லி கொடுத்துட்டே இருக்கா எது வரையிலன்னா கடைசி சூத்திரம் வரையில அத மனசை வச்சுட்டு எழுதுறார் அதனாலதான் ரெண்டாவது சூத்திரத்தை எடுத்துட்டு எழுதுறார் சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா ஏன்னா இங்க இருந்தான தர்மத்தை பத்தின விசாரத்தை சொல்லிட்டு இருக்கா முதல் சூத்திரத்துல தர்மஹா ஞாத்தவியா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா தர்மத்தை பத்தின விசாரம் ரெண்டாவது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இதை எடுத்துட்டு இருக்கா சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா இத்யாரப்ய அன்வாஹார்யே ச தர்ஷனாத் இத்யேததந்தம்
ஜெய்மினி புரோக்தம், ஜெய்மினி ரிஷியினால் சொல்லப்பட்டதான சூத்திர ஜாதம், சூத்திர சமூகமானது தர்ம விசார சாஸ்திரமாகிறது அப்படின்னு சொன்னான். ததேதஸ்ய பிரதமாதிகரணஸ்ய விஷயः தத் ஏதஸ்ய. இந்த ததேதஸ்யங்கிறது ஒரே பதம். ஏன்னா தர்மஹான்னு சொல்லணும் இல்லையா, அல்லது தர்ம சாஸ்திரமா இருந்தா தத்துன்னு பிரிச்சுக்கலாம். தத்து தர்ம சாஸ்திரம் அல்லது தர்மஹான்னு சொல்லதா இருந்தால் ஒரே பதம்னு வச்சுக்கணும். இதுதான் வித்தியாசம். ததே தத்து இत्युक्ते தத் தர்மசாஸ்திரம் ஏதஸ்ய பிரதமாதிகரணஸ்ய விஷயः. இப்போ முதல் அவயவத்தை காமிச்சு கொடுத்துட்டார். 4 அவயவங்கள் இந்த அதிகரணத்தை சொல்றதாக சங்கல்பம் பண்ணார் இல்லையா. அதுல முதல் அவயவம் விஷயா. விஷயான்னா என்னது? நாம எதை பத்தி விசாரம் பண்றோமோ அதுதான் விஷயா. கண்டென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, விஷயா. சப்ஜெக்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் விஷயா. இந்த முதல் அதிகரணத்தினுடைய விஷயா எதுன்னு கேட்டால் இந்த தர்மசாஸ்திரம் என்கின்றதான மீமாம்சா சாஸ்திரம். अस्मिन् अधिकरणे विषयः कः? प्रत्येकस्मिन् अधिकरणे कश्चन विषयः भवति, तम् आधारीकृत्यैव संशयः प्रवर्तते. तर्हि अस्मिन् प्रथमाधिकरणे विषयः कः इत्युक्ते समग्र मीमांसा शास्त्रम् अर्थात् धर्मशास्त्रं विषयः. अधुना एकः अवयवः उक्तः. द्वितीयः अवयवः कः अस्ति? संशयः. अत्र कः अस्ति संशयः इति चेदुच्यते स्वाध्यायो अध्येतव्यः इति अध्ययन विधिः अक्षर ग्रहण मात्र पर्यवसायी इति केचिन् मन्यन्ते. अपरे तु एवमाहुः अर्थज्ञान रूप दृष्ट प्रयोजनाय इदम् अध्ययनं विधीयते. अर्थज्ञानं विचारमन्तरेण न संभवति, ततः विधिः विचारशास्त्रस्य प्रयोजकः. अस्तु, अग्रे यदस्ति तत् पठित्वा इदं पठामः. तत्र एवं संशयः. कः संशयः? इदं विचारशास्त्रं विधि प्रयुक्त्या न आरंभनीयम् उत आरंभनीयम् इति संशयः. इदं शास्त्रं विधि प्रयुक्तं सत् आरंभनीयम् अन्यथा न उत न इति संशयः. இந்த சாஸ்திரமானது விதியினால சொல்லப்பட்டதாக, எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற கர்ம விதியினால சொல்லப்பட்டதுன்னு சொல்றோம். போஜனம் குர்யாத், திருப்தி காமஹா போஜனம் குர்யாத், இது விதி பிரயுக்தமா இல்லையா? பசிச்சால் சாப்பிடணும், இது விதி சொல்லி கொடுத்ததா இல்லையா? புரியல இல்லையா? மறுபடியும் கேள்வி சொல்றேன். பசிக்கிறவன் பசிய போக்குவதற்கு சாப்பிடணும், இந்த விஷயம் நமக்கு விதி சொல்லி கொடுக்கிறதா அல்லது வேற பிரமாணத்தினாலே தெரியறதா? அன்வய விதிரேகாபியாம் நியாயத்தை. அன்வய விதிரேகாபியம் என்னது? லௌகிக பிரமாணம் தான். என்னது? சாப்பிட்டா பசி நிவர்த்தி ஆகுது, சாப்பிடலன்னா பசி எடுக்கிறது. அப்போ இதை சொல்றதுக்கு விதி தேவை இல்லை இல்லையா? அப்போ இது விதி பிரயுக்தமாக இல்லை. இது நல்லா புரிஞ்சுதான். ஆனா இந்த மீமாம்சா சாஸ்திரம் படிக்கணுமா வேணுமா, இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது விதி பிரயுக்தமா இல்லையான்னு சம்சயா. இப்போ விதி பிரயுக்தம்னா என்னது, விதி அப்பிரயுக்தம்னா என்னது அப்படின்னு 2 வித்தியாசம் நல்லா புரிஞ்சுட்டா. விதியை தவிர்த்து வேற பிரமாணங்களாலையும் நம்மளால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா இருந்தால் அது விதி பிரயுக்தம் இல்லை. ஆனால் விதியினால மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அக்னிஹோத்திரமானது சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு வேற எந்த பிரமாணமும் நம்ம கிட்ட இல்லை விதியை விட்டா. அப்போ அது விதி பிரயுக்தம், வைதம். இதுதான் வித்தியாசம். யத் கர்மா கேவல சப்த பிரமாணேன ஆகம பிரமாணேன அவகம்யதே ததேவ கர்ம வைதம். यदि प्रमाणान्तरेणापि तद् ज्ञातुं शक्यते तर्हि वैधं न तत्.
தத்வத் இதம் சாஸ்திரம் விதி பிரயுக்தம் ஆரம்பணீயம் நவா इत्युक्ते तत्र प्रमाणान्तरं किञ्चित् अस्ति वा विध्यतिरिक्तं प्रमाणं किञ्चित् अस्ति वा यत् प्रमाणम् एतत् शास्त्रम् आरम्भणीयम् इति बोधयति तादृशं किञ्चित् अस्ति वा விதியை தவிர்த்து வேற ஏதாவது பிரமாணம் ஒண்ணு இருந்து அந்த பிரமாணமானது நமக்கு சொல்லி கொடுக்கறதா மீமாம்சா சாஸ்திரத்தை நீங்க ஆரம்பிக்கணும் இந்த விசாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இல்லையா இதுதான் சம்சயா விதி பிரயுக்தமாக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா அல்லது வேற பிரமாணத்தினாலே தெரியறதுங்கிறதுனால இது விதி பிரயுக்தம் இல்லையா இது சம்சயா பாருங்க வாக்கியத்தை பாருங்க இதம் விசார சாஸ்திரம் விதி பிரயுக்தியா ந ஆரம்பணீயம் இது பூர்வபக்ஷா அதாவது சம்சயத்துல 2 கோடி இருக்கும் இல்லையா அதுல 1 கோடி பூர்வபக்ஷமா இருக்கும் 1 கோடி சித்தாந்தமா இருக்கும் அது வேற நம்ம சம்சயம் சொல்லுவோம் உத ஆரம்பணீயம் இது சம்சயா ஏன் இந்த சம்சயம் வருது அப்படின்னு கேட்டா பாருங்க ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு இந்த விதி வாக்கியம் என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா கீழே பாருங்க வியாக்கியானத்துல எழுதிருக்கா அஸ்ய அர்த்தா ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா இது வாக்கியஸ்ய அர்த்தா உச்சதே स्वाध्यायः इति शब्दस्य कः अर्थः स्वस्य अध्यायः स्वाध्यायः अपो स्वस्य न अर्थं स्वस्य शब्दस्य कः अर्थः इत्युक्ते उच्यते अत्र स्वशब्दः आत्मकुल परम्परावाचकः நாம எந்த ஒரு பரம்பரையில வந்திருக்கோமோ எஜுர்வேதிகளுடைய பரம்பரையில வந்தால் அந்த எஜுர்வேதத்திலையும் குறிப்பிட்ட ஒரு சாக்கை அந்த பரம்பரையில வந்தால் அதுதான் நம்முடைய சாக்கை அதுதான் இங்க சுவாத்தியாயங்கிற அத்தியாய பதத்துக்கு சாக்கா இத்தியர்த்தா ஸ்வசப்தஸ்ய ஸ்வகுல பரம்பராகதः तर्हि स्वाध्यायः इति शब्दस्य कः अर्थः स्वकुल अथवा परंपरागत शाखा इत्यर्थः स्वपदत्तुक्कु तन्नुடைய பரம்பரைன்னு அர்த்தம் அத்தியாய பதத்துக்கு சாக்கா இப்போ நான் தைத்திரிய சாக்கையை சேர்ந்தவன்னா என்னுடைய பரம்பரையில வந்த சாக்கா தைத்திரிய சாக்கா அதுதான் ஸ்வசாகா என்னுடைய பரம்பரையில வந்த சாக்கை அப்படின்னு அர்த்தம் அത്ര ஸ்வசப்தः ஆத்மகுல பரம்பராவாச்சகः அத்தியாய சப்தः சாகாவச்சின்ன வேதபரः அந்தந்த சாக்கைய குறிப்பிட்ட சாக்கை கொண்ட அந்த வேதம் அத்தியேதவ்யா இப்போ நம்ம சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிறத சுவாத்தியாயா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோம் இப்போ அத்தியேதவ்யாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அத்தியேதவ்யா இத்யத்ர அதிபூர்வக இன் தாத்தோஹோ அத்தியனம் அர்த்தா அத்தியேதவ்யா அப்படிங்கிற இடத்துல நீங்க பார்த்தேன்னா அத்தியன அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு தவ்ய பிரத்யமும் இருக்கு சரியா 2 அம்சங்கள் இருக்கு அதுல இந்த அத்தியனங்கிறது பாவார்த்தா தாத்து அதுக்கு என்ன அர்த்தம் அத்தியனம் அர்த்தா தவ்ய பிரத்யத்துக்கு லக்ஷணையா ஆர்த்தி பாவனா அர்த்தான்னு சொல்ல போறார் சரி இப்போ அத்தியனம் கர்த்தவியம் அப்படிங்கிற அர்த்தம் வருது அந்த அத்தியனங்கிற பதத்தை 2ஆ உடைச்சு அத்தியன பதே விக்கிரகா கிரியதே சேத் அத்தியனம் இது ஏகः अंशः तव्य प्रत्ययः अध्ययन शब्देन अध्ययनं विधीयते अध्ययनं प्रतिपाद्यते तव्य प्रत्ययेन विधीयते आर्थी भावना इत्यर्थः अध्ययन शब्दस्य कः अर्थः अध्ययनम् इति शब्दस्य कः अर्थः तदुच्यते अध्ययनं नाम गुरुमुख उच्चारण पूर्वक शिष्य अनुच्चारणम् அத்தியனம்னா என்னது அப்படின்னு கேட்டா வாத்தியார் சொல்ல அதை மறுபடியும் உள்வாங்கி சொல்றது சிஷ்யனால இதுதான் குரு முக உச்சாரண பூர்வக அனுச்சாரணம் இதுதான் அத்தியனம் இப்போ அத்தியேதவ்ய அப்படிங்கிற இடத்துல அத்தியன பதத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அந்த தவ்ய பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம் தவ்ய பிரத்யஸ்ய லக்ஷணயா ஆர்த்தி பாவனா அர்த்தா தஸ்யாஞ்ச ஆர்த்தி பாவனாயாம் சரி இப்போ இந்த ஆர்த்தி பாவனா தான் முக்கிய விசேஷம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதுல எல்லாம் சேரணும் ஒவ்வொன்றும் சேரணும் என்னென்னலாம் சேரணும் பாருங்க சுவாத்தியாயா போய் சேரணும் சுவாத்தியாயான்னு ஸ்வ
பரம்பராகத வேத பாகா அது போய் சேரணும். அது சாத்தியமா சேருமா சாதனமா சேருமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அத்தியனம் போய் சேரணும். இதுல தவ்ய பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனையில தவ்ய பிரத்யார்த்த பூத ஆர்த்தி பாவனாயாம் அத்தியனஸ்யாபி அன்வயः வக்தவ்யः स्वाध्यायस्यापि अन्वयः वक्तव्यः. केन प्रकारेण इत्युक्ते अध्ययनस्य साधनत्वेन अन्वयः साध्यत्वेन स्वाध्यायस्य अन्वयः. இது புரிஞ்சுதா எப்படி இதெல்லாம் போய் சேர்றதுன்னு? அதைத்தான் இங்க சொல்ல போறா பாருங்க. தஸ்யாஞ்ச ஆர்த்தி பாவனாயாம் ஸ்வாத்யாயஸ்ய கர்மத்வேன கர்மத்வேன அன்வயः ஒண்ணு, அத்தியனஸ்ய கரணத்வேன ச அன்வயः. இப்ப நமக்கு கேள்வி வரும், இதை எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? கதமிதம் அவகம்யதே? स्वाध्यायः साध्यं भवति, अध्ययनं करणं भवति, साधनं भवति. एकं लौकिकम् उदाहरणं प्रदर्शयामि. ग्रन्थः पठनीयः, ग्रन्थः पठनीयः अथवा पुस्तकं पठनीयम् इति लौकिकं वाक्यम्. अधुना अत्र किं विधीयते, किं कर्म विधीयते? तस्मिन् कर्मणि कर्तव्यं किम् अस्ति, कर्म किम् अस्ति इति पश्यतु. पुस्तकं त्वया पठनीयम् इति मया उक्तम्. तर्हि तत्र पश्यन्तु, मया तम् उद्दिश्य किं कार्यं विधीयते? भवन्तः एव वदन्तु. इदं तु अत्यन्तं लौकिकम् उदाहरणमस्ति. श्रूयते वा? श्रूयते. ग्रन्थपठनं, ग्रन्थपठनं विधीयते. सम्यक् उक्तं. ग्रन्थपठनम् इति उच्यते किल? तर्हि पठनं विधीयते. पठने कर्म किमस्ति? पठनं विधीयते, साधनं. तत्र कर्म ग्रन्थः, पुस्तकं. தமிழ்ல பாருங்க, கிரந்தத்தை படிக்க வேண்டும், இந்த புஸ்தகத்தை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் வந்து எதை பண்ணும்படி அவனை சொன்னேன்? கிரந்தத்தை படிக்க, படித்தலை விதித்தேன். அந்த படித்தல்ல கர்மா எது? எதை படிக்க சொன்னேன்? இதை நம்ம எப்படி பார்க்கலாம் தெரியுமா? இப்போ நாம வந்து ஒரு வித்யார்த்தி கிட்ட சொல்லியிருக்கோம், ஒரு புஸ்தகத்தை, ஸ்லோக புஸ்தகத்தை கொடுத்து இதை நீ படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த புஸ்தகத்தை கீழே வச்சுட்டு ஒரு கதை புஸ்தகத்தை படிக்கிறான்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து கேட்போம் அவன்கிட்ட, ஏண்டா நான் உன்னை எதை படிக்க சொன்னேன், நீ இதை படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்படின்னு அர்த்தம், நீ பఠனம் பண்ற, படித்தலை பண்ற, ஆனா அதுல கர்மாவாக நான் எதை சொன்னேன்? ஸ்லோக புஸ்தகத்தை சொன்னேன். கர்மாவாக நீ எதை எடுத்துட்டு இருக்க? கதை புஸ்தகத்தை எடுத்துட்டு இருக்க. அப்போ எது கர்மான்னு இப்ப பழிச்சுன்னு தெரிஞ்சிருது இல்லையா? அதனாலதான் நம்ம திட்டுறோம் அவனை. நான் உங்ககிட்ட எதை படிக்க சொன்னேன்? எதை? ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை அர்த்தம் இல்லையா? எதை படிக்க சொன்னேன், நீ எதை படிச்சிருந்துக்க அப்படின்னு கேட்கிறோம். இப்ப நல்லா புரிஞ்சுதா? அத போலதான் இங்கேயும் நீங்க பார்த்தா தெரியும். நாம ஏன் இஷ்டத்துக்கு ஏதோ சுவாத்தியாயத்தை கர்மாவாகவும் அத்தியனத்தை கரணமாகவும் நாமளா நமக்கு ஏத்தபடி சும்மா போட்டுட்டோம் அப்படி இல்லை. நம்முடைய அனுபவமே அப்படிதான் இருக்கு, லோகத்திலே அப்படிதான் அனுபவம் இருக்கு. அதை வச்சுட்டு தான் சொல்றேன். ஸ்வாத்தியாய அத்தியேதவ்ய, அதனாலதான் நீங்க பாருங்க, தவ்ய அப்படின்னு புல்லிங்க நிர்தேசம் நாம ஏன் பண்றோம் தெரியுமா? கர்ம, இது வந்து கர்மணி பிரயோக. கர்ம சுவாத்தியாய புல்லிங்கத்துல இருக்க, புல்லிங்க சப்தத்தினால சொல்லப்படுறதுனால தான் அத்தியேதவ்யான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே புஸ்தகம்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புஸ்தகம் அத்தியேதவ்யம்னு சொல்லியிருப்போம். கர்மாவை அனுசரிச்சுதானே லிங்கம் மாறுறது. அயந்து கர்மணி பிரயோகா வர்த்ததே, அதையேவ ஸ்வாத்தியாயः இதி யஸ்மாத் அஸ்தி தஸ்மாத் அத்தியேதவ்யः இதி புல்லிங்க நிர்தேசः வர்த்ததே. तेन किम् अवगम्यते? अत्र अध्ययने कर्म किम् अस्ति इत्युक्ते स्वाध्यायः. तर्हि किम् अवगतं? स्वाध्यायः
साध्यं भवति उद्देश्यं भवति तत्र किं विधीयते अध्ययनं विधीयते सम्यक् अवगतं वा इदम् अवगतम् इदमेव अत्र उक्तं पश्यन्तु तथा च अध्ययनेन अध्ययनेन इत्यस्य कः अर्थः गुरुमुख उच्चारण अनुच्चारणेन किं कर्तव्यं साध्यं किं स्वाध्यायं भावयेत् इत्यर्थः तव्यप्रत्ययस्य अधुना आर्थीभावनार्थः उक्तः किल अतः भावयेत् इति वक्तव्यं किं भावयेत् स्वाध्यायं भावयेत् स्वाध्यायो नाम कः स्वकुल परंपरागत एकशाखावच्छिन्नं वेदं भावयेत् इत्यर्थः भावयेत्यस्य कः अर्थः प्राप्नुयात् इति श्रुतशाब्दबोधः श्रुतवाक्यस्य एतादृशशाब्दबोधः भवति एतादृश अर्थः कस्य वाक्यस्य अर्थः स्वाध्यायो अध्येतव्यः इति वाक्यस्य अर्थः सम्यक् अर्थः गृहीतः किल अधुना स्वाध्यायो अध्येतव्यः इति अध्ययन विधिः अधुना प्रश्नः स्वाध्यायस्य अध्ययनं विधीयते सम्यक् अध्ययनं किमर्थं विधीयते किं प्रयोजनम् अध्ययनेन स्वाध्यायं भावयेत् इति उच्यते सम्यक् एवं रूपेण अध्ययनं कृतं चेत् तस्य किञ्चित् फलं वक्तव्यं किल तस्य फलं किम् अर्थज्ञानं फलं वा उत किमपि अदृष्टं फलं वा இந்த அध्ययனம் சுவாத்தியாயோத்தேசேன அध्ययனம் விதியத்தைன்னு சொன்னா சரி ஆனா இந்த அध्यயனத்தை பண்ணினதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் நம்மளால ரெண்டு பிரயோஜனம் சொல்ல முடியும் ஒண்ணு அந்த அध्यயனம் பண்ணினதுனால சுவாத்தியாயத்தினுடைய அர்த்த ஞானம் அதாவது அந்த வேத பாகத்தினுடைய அர்த்த ஞானம் வருது இல்லையா அந்த அர்த்த ஞானம் பிரயோஜனம் இல்லையா நாமளே ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம் இல்ல ஒரு புஸ்தகத்தை கதை புஸ்தகத்தை கூட படிக்கிறோம் வச்சுப்போம் அந்த படிக்கிறதுடைய பிரயோஜனம் என்னது அப்படின்னு கேட்டா அதுல சொல்லப்பட்ட விஷயத்துடைய ஞானம் வருது இல்லையா அர்த்த ஞானம் அதுதான் பிரயோஜனம் இப்படி இதை பிரயோஜனமா சொல்லலாம் இது ஒரு பிரயோஜனம் ரெண்டாவதா என்ன சொல்லலாம் தெரியுமா நாம இதை ஆன்மீகத்துல பார்க்கலாம் ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறோம் அர்த்தம் தெரியறது சரி அதற்கும் மேற்கொண்டு இந்த ஸ்லோகங்கள் படிச்சால் புண்ணியம் அதிருஷ்டம் அதிருஷ்டத்தை தான் நம்ம புண்ணியம் சொல்றோம் இப்படி ஒரு பிரயோஜனம் சொல்ல முடியும் தானே அத்தியனஸ்ய பிரயோஜனத்வயம் லோகே வக்தும் சக்கியதே ஏகம் பிரயோஜனம் கிம் அஸ்தி யஸ்ய கிரந்தஸ்ய அத்தியனம் கிரியதே தஸ்ய கிரந்தஸ்ய அர்த்தஜ்ஞானம் பிரயோஜனம் இது வக்தும் சக்கியதே अपरं प्रयोजनं किम् अस्ति तादृश ग्रंथ पठनेन किंचित् पुण्यं जायते यथा अस्माभिः सौन्दर्य लहरी इत्यादि ग्रन्थाः पठ्यन्ते तदानीं किं भवति तेन किंचित् पुण्यं जायते इति उच्यते यद्यपि अर्थज्ञानं नास्ति तत्र अथापि पुण्यं भवति इत्युच्यते तर्हि अध्ययनस्य उभयथापि प्रयोजनं भवति उभयोर्मध्ये अन्यतरद्वा भवति इति उच्यते इति तत्र पश्यन्तु कैश्चित् एवम् उच्यते अर्थज्ञानमेव प्रयोजनम् इति कैश्चित् उच्यते कैश्चित् अदृष्टं प्रयोजनम् इति उच्यते उभयोर्मध्ये अन्यतरत् प्रयोजनम् अत्र साधनीयम् अस्ति पश्यन्तु स्वाध्यायो अध्येतव्यः इति अध्ययन विधिः अक्षरग्रहण मात्र पर्यवसायी इतोपि अर्थज्ञानमपि नोक्तम् इत्युक्ते अदृष्टम् इत्यपि नोक्तं केवल अक्षरग्रहणम् इत्युक्ते कः अभिप्रायः वेदाध्ययनं कर्तव्यं किमर्थं कर्तव्यं सम्यक् किम् अक्षराणि सम्यक् गृहीत्वा वेगेन अनुस्यूततया वक्तुं यथा शक्तिर्भवेत् तथा सम्पादनीया शक्तिः तदर्थम् अध्ययनम् इदं ज्ञातं वा अर्थज्ञानं पर्यन्तमपि न गतम् अदृष्टमपि नोक्तं केवलम् अध्ययनं किमर्थम् अक्षरग्रहणार्थं நாமளே நாளைக்கு ஏதாவது புதுசா ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி தர போறோம் அல்லது படிச்சு காமிக்க போறோம்னா முந்தின நாள் உட்கார்ந்து அதை பார்க்கிறோம் ஏன் பார்க்கிறோம் அடுத்த நாளைக்கு நாம சொல்லும் பொழுது எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் எழுத்து பிழை இல்லாமல் அழகா சொல்லணும் அப்படிங்காத முன்னாடி ஒரு தடவை பூர்வாவலோகனம் பண்ணிக்கிறோம் அந்த
ஸ்லோகங்கள் எதையோ ஒண்ணு. அத போல அத்தியனம் எதுக்கு பண்றதுன்னு கேட்டா அக்ஷர கிரகணார்த்தம், அதை நமக்கு நல்லா சித்திக்கணும், அவ்வளவுதான். இதுதான் பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றா. பாருங்க, ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா இது அத்தியன விதி அக்ஷர கிரகண மாத்திர பர்யவசாயி இது கேச்சின் மன்யந்தே. ஒரு சிலர் என்ன சொல்றா, அக்ஷர கிரகணம் வரையில் அதுக்கு பிரயோஜனம், அவ்வளவுதான். அபரே தூ ஏவமாஹு கிமாஹு அர்த்தஞான ரூப திருஷ்ட பிரயோஜனாய இதம் அத்தியனம் விதீயத்தே. இந்த அத்தியனம் எதற்காக விதிக்கப்படுறது? அர்த்த ஞானம் அப்படிங்கிற பிரயோஜனத்தை அடைவதற்காக அத்தியனம் விதிக்கப்படுறது. அப்போ அத்தியனத்துக்கு என்ன பிரயோஜனம்? அர்த்த ஞானம் பிரயோஜனம் இது கேச்சின் மன்யந்தே. பசந்து, அர்த்த ஞான ரூப திருஷ்ட பிரயோஜனாய இதம் அத்தியனம் விதீயத்தே இது கேச்சது. சரி, இப்படி அர்த்த ஞானம் பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படி அவங்களுக்கு சித்திக்கிறது அப்படின்னு கேட்டா, அத்தியனம் எதற்காக சொல்லப்படுறது? அர்த்த ஞானத்திற்காக. அந்த அர்த்த ஞானம் எப்போ முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இங்க இது அர்த்தமா அல்லது இதுவா அப்படின்னு விசாரம் பண்ணினா தானே நமக்கு அந்த அர்த்த ஞானம் சித்திக்கும், இல்லைன்னா சித்திக்காது. அர்த்த ஞானமேவ பிரயோஜனம் இது ஏ வதந்தி தேஷாம் திருஷ்டியா கிமுச்சதே அர்த்தஞானம் ததா ஏவ பவதி யதா அஸ்மாபிஹி அத்ர அஸ்ய வாக்கியஸ்ய அயமர்த்தः உத அயம் இதி விசாரம் கிருத்வா யதா நிர்ணயः கிரியதே ததானீமேவ தஸ்ய வாக்கியஸ்ய நிஷ்கிருஷ்டः அர்த்தः அவகதः பவதி. அன்யதா ஆபாதतः கஷ்டன அர்த்த பிரதீதிः பவேத், परंतु सा अर्थ प्रतीति अनुष्ठानाय न उपयोगाय भवति, अनुष्ठानार्थम उपयोगाय नैव भवति. अतः यदि अध्ययनम अर्थज्ञानार्थम विहितं तर्हि विचारः अवश्यं कर्तव्यः इत्यभिप्रायः. येषां मते अध्ययनम अर्थज्ञानोद्देशेन विधीयते इत्युच्यते तेषां मते. पश्यन्तु, अर्थज्ञान रूप दृष्ट प्रयोजनाय इदम अध्ययनम विधीयते. अर्थज्ञानम என்கின்றதான திருஷ்டம் பிரயோஜனம், அதிர்ஷ்டம் பிரயோஜனம் இல்லை, இது திருஷ்டம் பிரயோஜனம். அர்த்த ஞானம்ங்கிறது ஒரு திருஷ்டம் பிரயோஜனம், அதற்காக அத்தியனம் விதிக்கப்படுகிறது. அர்த்த ஞானம் விசாரமந்தரேன ந சம்பவதி, விசாரம் பண்ணாமல் அர்த்த ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லவே முடியாது, வரவே வராது. ததஹா, அதனால் விதிஹி விசார சாஸ்திரஸ்ய பிரயோஜகः இதி இதி கேச்சத வதந்தி. என்ன சொல்றா? அர்த்த ஞானம்தான் இந்த அத்தியனத்துக்கு பிரயோஜனம், அந்த விசாரத்தை பண்ணாமல் அர்த்த ஞானம் கிடைக்காது. அதனால இந்த விதி இருக்கே, ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யாங்கிற இந்த விதியானது அர்த்த ஞானத்தை அத்தியனத்திற்கு பிரயோஜனமாக காண்பித்து அந்த அர்த்த ஞானமானது விசாரம் இல்லாமல் சித்திக்காது என்பதனால இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கும்படி வலியுறுத்துகிறது. இப்ப பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வாத்தியார் தன்னுடைய சிஷ்யனை கடைக்கு போயிட்டு ஒரு 100 தேங்காவை வாங்கிட்டு வர சொல்றார். என்ன சொன்னார்? 100 தேங்காவை வாங்கிட்டு வர சொன்னார். 100ங்கிறது குறைச்சா இருந்தா கூட 1000 தேங்காய்னு வச்சுப்போம், இன்னும் நமக்கு புரியுறது சௌகரியமா இருக்கும். நாரிகேலானி வர்த்தந்ते किल तानि आनेतव्यानि कियत् इत्युक्ते 1000. आचार्येण किम् उक्तं? केवलं नालिकेराणि आनय इति उक्तं, तावदेव उक्तम्. एकस्मिन् याने तानि सर्वाणि निक्षिप्य आनय इति नोक्तम्. अधुना पाठशालायां निर्वाहकः वर्तते. तत्र गत्वा सः छात्रः किं करोति? धनं स्वीकरोति. अधुना सः छात्रः यदा धनं स्वीकरोति तदानीं आनेतव्यानि यानि वर्तन्ते फलानि तेषां कृतेपि धनं स्वीकरोति. तानि यस्मिन् याने निक्षिप्य आनयति तद् यानस्य यत् बाटकं वर्तते, रेंट इति उच्यते किल, तदर्थमपि धनं स्वीकरोति. अधुना
आचार्यैः किं निर्दिष्टं फलानि आनय इत्येव उक्तं परन्तु तैः यत् नोक्तं तदर्थमपि सः शिष्यः धनं स्वीकरोति तेन यत् कृतं तत् समीचीनं वा न वा समीचीनं वा इत्यस्य अभिप्रायः कः आचार्योक्तमेव तेन कृतं वा अथवा स्वेच्छया किञ्चित् कृतम् इत्यर्थः वा ஒரு வாத்தியார் பழங்களை வாங்க சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சிருக்கார் அவன் வந்து இப்போ 1000 பழங்களை வாங்கிட்டு வரணும் அந்த மேனேஜரை கிட்ட போய் சொல்றார் வாத்தியார் வந்து 1000 பழங்களை நாரிக்கேடுங்கள் இந்த தேங்காய் பழங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு அதுக்குண்டான காசு வாங்கிக்கிறான் கூடவே அதை கொண்டு வரதுக்குண்டான வாடகை வண்டிக்கு எவ்வளவோ அதுவும் சேர்த்து வாங்கிக்கிறான் இப்போ அவன் பண்ணினானே இதுல வாத்தியார் நேரடியா சொன்னது வந்து பழங்களை வாங்கிட்டு வாதான் நேரடியா சொல்லியிருக்கார் இந்த வண்டிக்கு தேவையான வாடகை இவனா யோசிச்சு வாங்கிட்டு இருக்கான் இப்ப வாங்கினது பணம் வாங்கிட்டானே இந்த அம்சமானது இதுவும் வாத்தியார் சொன்னதா கணக்கா இல்ல இவனா பண்ணிட்டதா கணக்கா எப்படி கணக்கு பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சா இது எப்படி தெரிகிறது வாத்தியார் சொன்னதா தானே கணக்கு சமீச்சீனம் உக்தம் தசைவ ஏன்னா அந்த வண்டிங்கிறது இல்லாம 1000 தேங்காய்களை கொண்டு வரதுக்கு முடியாது நைவ சக்கியத்தை அத்தः ஆச்சாரியேன யத் விஹிதம் கர்ம தத் கர்த்தும் யத்யத் வஸ்துகத்யா அபேட்சிதம் தத் சர்வம் தேனைவ உக்தமித்யேவ ஆக்ஷிப்யதே இது சாஸ்திர விவகாரः तदपि आचार्येण उक्तम् इत्येव अर्थः अतएव सः निर्वाहकः धनं यच्छति पश्यन्तु यदि केवलं फलद्वयम् आनेयं तदानीं शिष्यः गत्वा निर्वाहकस्य सविधे गत्वा फलार्थं धनम् आवश्यकम् एवं तत् आनेतुं वाहनस्य भाटकं दातव्यम् अस्ति तदर्थमपि धनं यच्छतु इति पृच्छ्यते सः निन्दति किमर्थं हस्ते आनेतुं न शक्यते वा इति पृच्छति तर्हि तत्र कः अभिप्रायः तादृशफलद्वय आनयनार्थम् अन्यत् किमपि अपेक्षितं नास्ति இது புரிஞ்சுதா 2 பழங்களை வாங்கிட்டு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க வாத்தியார் அப்ப அவன் இதே மாதிரி அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்கறான் 2 பழங்களுக்கு வாங்கிட்டு வரணும் அதுக்குண்டான காசு கொடுங்கோ அதை சுமந்து வரதுக்கு உண்டான ஒரு பெரிய வண்டி நான் வாடகை பேசணும் அதுக்கும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டார் ஏன்னா இது வந்து ஆக்ஷேபத்தினால சொல்ல வேண்டியது இல்லை அதை கொண்டு வர வாத்தியார் சொல்லப்பட்ட கர்மாவை பண்றதுக்கு இது தேவையற்றது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது 2 உதாரணத்தை பார்த்ததுனால விதிக்கப்பட்ட கர்மாவை பண்றதுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கோ அதெல்லாமே அந்த விதியினால கிடைச்சதாக தான் கணக்கு அந்த விதியினால சொல்லப்பட்டதாக தான் கணக்கு இதெல்லாம் மனசா எடுத்தா அதே மாதிரி இப்ப பாருங்க இந்த சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற விதியானது அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சு அத்தியனத்தை விதிக்கிறதுன்னு வச்சுப்போம் இந்த 2வதா ஒருத்தருடைய மதம் சொன்னாலே அவ மதத்தை பார்ப்போம் அதன்படி அத்தியனமானது அர்த்த ஞானத்திற்காக விதிக்கப்படுறதுன்னு சொன்னா இந்த அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு எதெல்லாம் நாம பண்றோமோ அது அத்தனையுமே இந்த விதியினால சொல்லப்பட்டதாதான் கணக்கு கதையில பார்த்தோமா இல்லையா அதை போல சமயக்கு அவகத்தம் வா இப்போ அர்த்த ஞானத்திற்காக நாம இந்த விசார சாஸ்திரத்தை ஆரம்பிச்சோம்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த விசார சாஸ்திரம் விசாரத்தை பண்ணாம அர்த்த ஞானம் சித்திக்காது அப்படின்னு சொன்னா இந்த விசார சாஸ்திரம் விதி பிரயுக்தமாக ஆரம்பிக்கப்படுறதா இல்லையா இல்லை சுயமா இஷ்டத்துக்கு ஆரம்பிக்கிறாளா எப்படி கணக்கு விதி பிரயுக்தமாக ஆரம்பிக்கும் இந்த 2வது வாக்கியத்தை சொல்லப்பட்ட மதக்காரா சொல்றார் சித்தாந்தமும் இதுதான் तथा किं जातम् अर्थज्ञानार्थम् अध्ययनं विहितम् इति चेत् तर्हि अर्थज्ञानार्थं यद्यद् वस्तुगत्या अपेक्षितं तत् सर्वमपि अनेनैव विधिना विहितम् इत्यर्थः तथा च इदं विचारशास्त्रं विधिप्रयुक्तम् आरम्भणीयम् इति केचित् वदन्ति अर्थज्ञानं पश्यन्तु पंक्तिं पश्यन्तु अर्थज्ञानं विचारमन्तरेण न सम्भवति ततः अतः वा
விதிஹி விசாரசாஸ்திரஸ்ய பிரயோஜகः யதா शिष्येन भाटकं किञ्चित् गृहीतं तत्र प्रयोजकः कः अस्ति आचार्यः एव இவன் வாங்கின அந்த வண்டி வாடகைக்கு உண்டான பணத்துக்கு யாரு பிரயோஜகன் யாரு காரணம் அப்படின்னு கேட்டா வாத்தியார் தான். அதனாலதான் ஒருவேளை மேனேஜர் நான் பணம் கொடுக்க மாட்டேன், வண்டிக்கெல்லாம் பணம் கொடு, 1000 தேங்காய் நீ வாங்கிட்டு வா, அதுக்கு பணம் கொடுக்குறேன், வண்டிக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான் அந்த பையன், எனக்கு தெரியாதுப்பா வாத்தியார் சொன்னார், நீங்க பேசுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தாத்பரியம் என்னது, இந்த காரியம் நான் சொல்லி பண்ணல, அவர்தான் பிரயோஜகன், நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம பிராக்டிக்கலா பார்க்கிறோம். அதேதான் இங்கேயும். இப்போ நமக்கு இந்த அதிகரணத்துல எது விஷயா எது சம்சயா இதெல்லாம் புரிஞ்சுடுத்து. இப்ப பாருங்க, தத்ர பூர்வபக்ஷா தத்ர அர்த்தஞானாய அத்யயனஸ்ய விதிஹி இதி வதன் வாதி பிரஷ்டவ்ய. 2 மதங்களை பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம், ஒரு சாரார் என்ன சொன்னா, அத்தியனமானது அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படல, அக்ஷர கிரகணார்த்தம் அதிருஷ்டார்த்தம் வா. இந்த புஸ்தகத்துல அக்ஷர கிரகணார்த்தம் இருக்கு, ஆனா பெரும்பாலும் எல்லா புஸ்தகத்திலையும் அதிருஷ்டார்த்தம் கூட சேர்த்து சொல்றா. இவரும் மேற்கொண்டு சொல்ல போறார். அப்போ இந்த அத்தியனமானது அர்த்த ஞானத்துக்கு உத்தேசிச்சு விதிக்கப்படல, அக்ஷர கிரகணார்த்தம் அதுவா அதிருஷ்டார்த்தம் அப்படின்னு சொல்றவா யாரு, பூர்வபக்ஷியா சித்தாந்தியா? பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷி. அதத்தான் முதல்ல சொல்ற பாருங்க. இப்போ அந்த பூர்வபக்ஷி என்ன பண்றான், சித்தாந்திய பார்த்து கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான், அர்த்த ஞானம் அத்தியனத்திற்கு பிரயோஜனம்னு நீ சொல்றியே, அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதை எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, தத்ர அர்த்த ஞானாய அத்தியனஸ்ய விதிஹி இதி வதன்னு வாதி பிரஷ்டவ்யா. இப்படி யார் சொல்றானோ அர்த்த ஞானம் தான் அத்தியனத்துக்கு பிரயோஜனம்னு சஹா பிரஷ்டவ்யா, அவன் கேள்வி கேட்கப்பட வேண்டியவனா இருக்கான். என்னன்னு மேற்கொண்டு அந்த கேள்வி சொல்ல போறான். கிம் அத்யந்தம் அப்ராப்தம் அத்தியனம் விதீயதே கிம் வா பக்ஷே அப்ராப்தம் அவகாதவத் நியம்யதே. स्वाध्यायो अध्येतव्यः इति वाक्ये अध्ययनं विधीयते, समीचीनं. तद् अध्ययनं किं प्रमाणान्तरेण अप्राप्तं नूतनं विधीयते अथवा अर्थज्ञानार्थम् अध्ययनं कर्तव्यम् इति तु लोके एव सिद्धं, परन्तु अध्ययनेनैव அர்த்தஞானம் பிராப்தவ்யம் இது நியமஹ கேவலம் விதினா உச்சதே. நான் இதை புரிய வைக்கிறதுக்காக லௌகிக உதாரணம் ஒண்ணு சொல்றேன். பசிச்சா சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு, நான் இப்படி சொல்றேன் பாருங்க. முதல்ல அபூர்வ விதிக்குண்டான ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அக்னிஹோத்திரன் ஜுஹோத்தின்னு சொல்றோம் இல்லையா, அக்னிஹோத்திரன் கர்மா சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது நமக்கு லோகத்துல இருக்கக்கூடிய பிரமாணங்கள்னாலே தெரியறதா, இல்ல வேதத்தினால சொல்லப்பட்டதுனால தான் தெரிஞ்சுதா? அக்னிஹோத்திரம் கர்ம ஸ்வர்கஸ்ய சாதனம் இது அயம் விஷயः ந லௌகிக பிரமாணைः अस्माभिः ज्ञायते किन्तु वेदेनैव तद् ज्ञातम् तथा च अपूर्वः विषयः उक्तः अत्यन्तम् अपरिचितः विषयः तद्वत् अध्ययनम् अर्थज्ञानस्य साधनम् इति अपूर्वः विषयः उच्यते वा इति प्रष्टव्यम्. तथा नास्ति. लोके वयं जानीमः. ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கா, ஏன்டா படிக்கிற அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அதை தெரிஞ்சுக்கணும், கிரந்தத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன், அதனால படிக்கிறேன். அப்போ அத்தியனம் அர்த்த ஞானத்துக்கு ஹேத்து அப்படிங்கிறது லோகத்திலே தெரிகிறது இல்லையா? இதைத்தான் கேள்வியா, இதை மனசை வச்சுன்னு கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி சித்தாந்தியை பார்த்து. அத்தியனமானது அர்த்த ஞானத்திற்காக விதிக்கப்படுறதா சொல்றேலே,
இது எப்படி லோகத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அத்தியனமானது அர்த்த ஞானத்துக்கு சாதனம் அப்படின்னு அத்தியந்த அபரிச்சிதமானதை சொல்றதா ஒரு விஷயம், அல்லது தெரிஞ்ச விஷயம்தான் இது, அத்தியனமானது அர்த்த ஞானத்துக்கு சாதனம்னு லோகத்திலே தெரியும். ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அத்தியனத்தை வச்சுன்னு தான் தெரிஞ்சுக்கணும். எழுதியோ ஒருத்தர் சொல்லியோ இப்படி தெரிஞ்சுக்க கூடாது. எப்படி பாருங்கோ, சாப்பிடுறது பசிச்சால் சாப்பிடணும், பசி தீரணுமா இருந்தால் சாப்பிடணும், திருப்தி ஏற்படணுமா இருந்தால் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும், லோகத்திலே தெரியும், லௌகிக பிரமாணத்தினால தெரியும். ஆனால் உட்கார்ந்துதான் சாப்பிடணும், சில நியமங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த நியமங்கள் நமக்கு தெரியாது. பசிச்சா சாப்பிடணுங்கிறது தெரியும், ஆனா இப்படித்தான் சாப்பிடணும், வலது கையால தான் சாப்பிடணும், உட்கார்ந்து தான் சாப்பிடணும், இதெல்லாம் இந்த நியமங்கள் தெரியாது இல்லையா. இப்போ நமக்கு தெரியாதுங்கிற அம்சம் அஜ்ஞானம் கஸ்மின் அம்சே சுன்னிவருத்தியர்த்தம் போஜனம் கர்த்தவியம் இத்தியத்திர நாஸ்தி தத் ஞாயதே अन्वय व्यतिरेकाभ्याम ज्ञायते परंतु भोजनम एवमेव उपविश्य कर्तव्यम दक्षिणहस्तेन भोक्तव्यम इत्येवं रूपेण ये नियमाः वर्तन्ते ते न ज्ञाताः। सम्यक् अवगतं वा अधुना नियम विषये अपूर्व विषये अवगतम्। இதத்தான் கேள்வி கேட்கிறான். நீ சொல்றியே அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சு அத்தியனம் விதிக்கப்படுறதா, இந்த ரெண்டுல எந்த வகையாக விதிக்கப்படுறது அப்படின்னு கேள்வி கேட்கிறான். கிம் அத்தியந்தம் அப்பிராப்தம் அத்தியனம் விதீயதே உத கிம் வா பக்ஷே அப்பிராப்தம் அவகாதவத் நியம்யதே. பஷ்யந்து துஷ விமோகார்த்தம் பஹவஹ உபாயாः वर्तन्ते लौकिकाः परंतु அவஹரணேனைவ துஷ விமோகः கர்த்தவ்யः இதி நியம்யதே. உதாரணம் எப்படி காமிக்கிறாரு பாருங்க. நம்ம ஏற்கனவே அக்னிஹோத்திர கர்மாவானது சொர்க்கத்துக்கு சாதனம்ங்கிறது வேதத்தினால்தான் தெரிஞ்சது, அபூர்வ விதி அப்படின்னு சொன்னோம். ஆனா விரீஹி நவஹந்திங்கிற இடத்துல பாருங்க, இந்த துஷ விமோகத்தை பண்ணணும், மேல இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கணும், அதற்கு பல உபாயங்கள் இருக்கு. ஆனால் அவஹரணம் பண்ணிதான் அதை நீக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நூத்தன உபாயத்தை சொல்லல, உபாயம் நமக்கே தெரியும், மிஷின்ல போட்டு எடுத்துடலாம், இன்னும் சுலபமா கிடைக்கும். ஆனால் அவஹரணம் பண்ணித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றோமே, இது நியம்யதே நியமஹா, இப்படித்தான் பண்ணணும்னு நியமம் பண்றது. இப்படி அத்தியனமானது அர்த்த ஞானத்துக்காக விதிக்கப்படுறது புதுசாக இருந்தால் அபூர்வ விதி இல்ல, அது எல்லாரும் லோகத்தை தெரிஞ்சுதான், ஆனா அத்தியனத்தினால்தான் வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நியம விதி. இந்த ரெண்டுத்த நீ எந்த வகையை இங்க எடுத்துக்கிற அப்படின்னு பூர்வபக்ஷியானவன் சித்தாந்திய பார்த்து கேட்கிறான். கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்றான். ஒருவேளை நீ முதலாவது பட்சத்தை எடுத்துட்டே ஆனால் அது ஒத்து வராது. எதி பவதா பிரதமஹ ஆத்யஹ பக்ஷஹ உச்யதே கிருஹ்யதே சஹா பக்ஷஹ ந சமீச்சீனஹ. ஏன் ந ஆத்யஹா அப்படின்னு அர்த்தம், அத்தியனமானது அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சு விதிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல இந்த வேதம் தான் சொல்லி கொடுக்கறது, வேற பிரமாணத்தினால தெரியல. அக்னிஹோத்திர கர்மாவானது சொர்க்கத்துக்கு சாதனம்னு சொல்றதுக்கு வேற பிரமாணம் இல்லைன்னு எப்படி சொன்னோமோ அதை போல நீ சொல்ல முடியாது. சித்தாந்தியே உன்னால் அப்படி சொல்ல முடியாது. பவதா சித்தாந்தினா ஏவம் வக்தும் ந சக்கியதே யதா அக்னிஹோத்திரம் கர்ம ஸ்வர்க சாதனம் இது வேதேனைவ போதிதம் ந பிரமாணாந்தரேன தத்வத் அத்ராபி அத்தியனம் அர்த்தஜானஸ்ய ஹேதுஹு இத்யத்ர வேதஹ ஏவ பிரமாணம் ந அன்யத் பிரமாணம் இதி வக்தும் பவதா ந சக்கியதே. குதஹ ந சக்கியதே? பிரமாணாந்தரம் கிஞ்சிதஸ்தி. கிம் தத் பிரமாணாந்தரம் இத்யுக்தே அனுமானம் தத் பிரதர்ஷயதி. பஷ்யந்து விமதம் பிரதிபக்ஷே யத் உக்தம் தத் விமதம் வேதாத்தியனம் அர்த்தஜான ஹேது. அத்தியனமானது அர்த்தஜானத்திற்கு சாதனம். எப்படி? அத்தியனத்வாத் பாரதாத்தியனவத். இப்போ மகாபாரத்தை ஒருத்தர் படிக்கிறார், எதுக்காக படிக்கிறார்? அர்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அர்த்த ஞானத்தை அடையிறதுக்காகத்தானே. அப்போ அதுல தெரியுறதா இல்லையா? இப்போ அனுமான பிரமாணத்தினாலே நமக்கு என்ன கிடைச்சிருது? அத்தியனமானது அர்த்த ஞானத்துக்கு சாதனம் அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ அஜ்ஞாத விஷயத்தை ஒன்னும் சொல்லி கொடுக்கல,
அதனால்தான் நீ முதல் பட்சத்தை சொன்னா ஒத்துக்க முடியாது. இது நல்லா புரிஞ்சுதான். இப்போ ரெண்டாவது பட்சம் நியம விதி ஸ்வீகாரः. தர்ஹி அஸ்து த்விதீயः பக்ஷः அவகாதவத் நியம விதித்வ சம்பவாத். அதாவது பூர்வபக்ஷியே சித்தாந்தி அனுவாதம் பண்றான். அப்படியா முதல் பட்சம் சித்திக்காதான், ரெண்டாவது பட்சம் இருக்கட்டுமே, ஏன்னா நியம விதி சொல்ல முடியும் தானே அப்படின்னு நினைச்சா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல போறான். கதம் வதந்தி பஷ்யந்து சம்யக் அஸ்தி பிரதிபாதன शैली. यदि प्रथमपक्षः न सम्भवति तर्हि अस्तु द्वितीयः पक्षः कुतः नियमविधिस्वीकारः शक्यते किल इति चेत् तदपि न पश्यन्तु. तर्हि अस्तु द्वितीयः पक्षः அவகாதவத் நியமவிதித்வ சம்பவாத். அவகாதத்தை போல இங்கேயும் நியமவிதி சித்திக்கும் தானே இப்படின்னு சொல்றது யாரு? சித்தாந்தி சொல்றதை இவர் அனுவாதம் பண்றார் பூர்வபக்ஷி, அவருடைய பட்சம் இல்லை. சித்தாந்தி இப்படி சொல்லுவான் இல்லையா, அதை சொல்லி காமிக்கிறார். நியம விதித்வ சம்பவாத் அது காமிச்சும் சொல்றார். யதா நகைஹி அவகாத்தேனவா தண்டுல நிஷ்பத்தி சம்பவாத் பக்ஷே அப்ராப்தः அவகாத்தः விதினா அவசியம் கர்த்தவ்யः இதி நியம்யதே. ததா லிখিত பாடேன குருபூர்வக அத்தியனேன அர்த்தஜான சம்பவாத் பக்ஷே அப்ராப்தம் அத்தியனம் விதினா நியம்யதே இதி சேத். இதுவரையில் சித்தாந்தி சொல்றதாக பூர்வபக்ஷி அனுவாதம் பண்றது. நாமளே பேசும்போது சொல்லுவோம், நாளைக்கு நீ வரப்போறது இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா நாளைக்கு அந்த காரியம் இருக்கு இந்த காரியம் இருக்குன்னு ஒரு பொய் சொல்ல போற, இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இதெல்லாம் யாருடையது? நீ சொல்ல போறேன்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்படி ஒரு செயலி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சித்தாந்தி சொல்றதாக மனசை வச்சுட்டு பூர்வபக்ஷி எல்லாத்தையும் சொல்லிடுறான். நீ இதை சொல்லுவ, இதுவும் ஒத்து வராது. என்ன சொல்லுவ பாருங்க. व्रीहि नवहन्ति इत्यत्र बहवः उपायाः सन्ति. यदा सः यजमान अध्वरिरुव उपायान्तरं गृह्णाति इत्युक्ते नखविदलनं गृह्णाति चेत् तदानीम् अवहरणस्य प्राप्तिर्नास्ति. तथा च अप्राप्तस्य अवहरणस्य नियमः क्रियते. पक्षे अप्राप्तः अवहरणम् अप्राप्तम् अवहरणं तस्य विधानं क्रियते, तस्य नियमः क्रियते. केन? व्रीहि नवहन्ति इति विधिना. तद्वत् अत्रापि बहवः उपायाः सन्ति अर्थज्ञानार्थं. लिखितपाठः एवं उपन्यासः वा एवं रूपेण बहवः उपायाः. तेषु उपायेषु अन्यतरस्य ग्रहणे अर्थात् अध्ययनस्य अग्रहणे अध्ययनं न प्राप्तं भवति. तादृश अप्राप्तस्य अध्ययनस्य नियमः क्रियते, स्वाध्यायो अध्येतव्यः इति विधिना. व्रीहि மேல இருக்கக்கூடிய அந்த துஷ விமோகம் பண்றதுக்கு பல உபாயங்கள் இருக்கு. எப்போ அவன் அவகரணத்தை எடுத்துக்காம நக விதலனமோ இந்த மாதிரி வேற உபாயத்தை எடுத்துட்டான்னா அவகரணம் அந்த பிரயோகத்தை கிடைக்காத போயிடும். அப்படி கிடைக்காத போகின்றதான அந்த அவகரணத்தை இது நியமம் பண்றது. அவகரணம் பண்ணிதான் நீ துஷ விமோகத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நியமம் பண்றது இல்லையா? எப்படியோ அதை போல இங்கேயும் வேதத்தினுடைய அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு, உபாயங்கள் இருக்கு. ஒருவேளை அவன் அத்தியனத்தை விட்டுட்டு வேற உபாயத்தை எடுத்துட்டான்னு சொன்னா அத்தியனம் கிடைக்காத போயிடும். அப்படி கிடைக்காததான பக்ஷே அப்பிராப்தமான அத்தியனத்தை இந்த வாக்கியம் விதிக்கிறது, நியமிக்கிறது. அத்தியனம் பண்ணிதான் நீ அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு இங்க நியம விதி சொல்ல முடியும் தானே. இப்படின்னு சித்தாந்தி நீ சொல்லுவ, அதுவும் இங்க ஒத்து வராது. இந்த இப்படின்னு நீ சொல்லுவ வரையில் சித்தாந்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே அனுவாதம் பண்றார், சொல்லி காமிக்கிறார் பூர்வபக்ஷி. இப்படி எல்லாம் நீ சொல்லுவ, ஆனா அது இங்கே ஒத்து வராது. பாருங்க, அந்த பந்தியை படிக்கிறேன். யதா எவ்வாறு நகைஹி அவகாத்தேனவா தண்டுல நிஷ்பத்தி சம்பவாத், நகங்களினாலேயோ அவகரணத்தினாலேயோ தண்டுல நிஷ்பத்தியானது, அதாவது மேல உமியை நீக்கி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரிசி அது கிடைக்கிறது. அந்த சமயத்துல பக்ஷே அப்பிராப்தா அவகாத்தா, வேற உபாயத்தை எடுத்துக்கும் பொழுது அவகரணம் கிடைக்காத போயிடும். அப்படி கிடைக்காத அவகரணத்தை விதினா விரீஹீன் அவஹந்தி என்கின்றதான விதியினால
அவசியம் கர்த்தவியம், இந்த அவஹரணத்தை பண்ணித்தான் துஷவிமோகத்தை பண்ணணும் என்று நியம்யதே, நியமமானது செய்யப்படுகிறது. எவ்வாறோ ததா அவ்வாறே இப்போ நாம எடுத்துக்கொண்ட உதாகரணத்திலையும் வேதார்த்தமானது லிகித பாடத்தினாலையும், எழுதப்பட்ட பாடம் அல்லது குருபூர்வக அத்தியனத்தினாலையும் கிடைக்கும். ரெண்டுத்துல எது வேணா கிடைக்கும். இப்படி இருக்கும் பொழுது அர்த்த பக்ஷே அப்பிராப்தம் அத்தியனம், ஒருவேளை இவன் அத்தியனத்தை விட்டுட்டு யாரோ சொல்றது கேட்டுக்கிறான், இல்ல எழுதின புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கிறான், இப்படிங்கிற இந்த உபாயத்தை அவன் எடுத்துட்டால் அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு, அப்பொழுது எது கிடைக்காத போயிடும்? அத்தியனம் கிடைக்காத போயிடும். அவஹரணத்தை போல, அங்க எப்படி அவஹரணத்தை சொன்னோமோ அதை போல அத்தியனம் கிடைக்காத போயிடும். அப்போ இந்த விதியானது சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற விதியானது நியம்யதே இதி சேத், அப்படி என்றால், அப்படி நீ சொல்லுவாயே ஆனால், ந கிடையாது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வைஷம்யாத் பேதா வர்த்ததே, அவஹரண ஸ்தலாபேட்சையா அத்திர வைஷமியம் அஸ்தி, தத்வத் அத்திர வக்தும் ந சக்யதே, கிம் தத் வைஷமியம் இத்யுக்தே. இந்த வைஷமியம் என்ன அப்படிங்கிறது நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா நீண்டமா இருக்கு, இப்போதைக்கு முடியாது, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வாகீஷாத்யா சுமனசஹம் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம்.